வெல்கம் டு பிரபு மேத்ஸ். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 2024 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருமே எதிர்பார்க்கிறது இந்த கொஸ்டின் வந்து என்ன லெவலில் இருந்தது சார். எனக்கு ஓகே சார் இந்த லெவலில் இருந்தது, மற்றவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு தெரில. ஸோ இந்த கொஸ்டின் அனாலிசிஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட ரிப்பீட்டர்ஸ் இருக்கிறாங்க, ரீரிப்பீட்டர்ஸ் இருக்காங்க, இதை தாண்டி ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையுமே நம்ம விசாரித்த வரைக்கும் நமக்கு கிடைச்ச டேட்டாஸை நாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். இது கண்டிப்பாக 1 or 2 மெம்பர்ஸுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட பயாலஜி கொஸ்டின் சேமாக தான் சார் இருந்தது. 2023 பேட்சில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பேட்டர்னில் கேட்டிருந்தாங்களோ அதே பேட்டர்னில் தான் சார் பயாலஜி இருந்தது அப்படின்னு ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ்கிட்டேருந்து கிடைச்ச தகவல். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. ஸோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 360க்கு 340+ எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பயாலஜி ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் எங்களுக்கு ஈஸின்னு சொல்லிட முடியல, ஏன்னா நாங்கள் இந்த 3 monthsல எங்களால் அந்தளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடியல, ஆனால் பயாலஜி தான் நாங்கள் டார்கெட் பண்ணோம். ஸோ அது ஓகே சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன் காமன் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிறது பயாலஜியை பொறுத்த வரைக்கும். கெமிஸ்ட்ரிக்கு வந்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் சார் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரி லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணுறப்போ ஈஸியான கொஷின் தான் சார். கெமிஸ்ட்ரியிலையும் எந்த டஃப்பும் கொடுக்கல, பட் கால்குலேஷன் பார்ட்டுங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக வந்திருந்தது. 1 or 2 மெம்பர்ஸ் மட்டும், அதாவது ரிப்பீட்டர்ஸில் கூட 1 or 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் சார் இருந்ததுன்னு சொன்னாங்க. ஆனால் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸில் சார் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி ஓகே தான் சார், நல்லா பண்ணியிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபிசிக்ஸோடு கம்பேர் பண்ணுறப்போ எங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் அந்த அளவுக்கு டஃப் கொடுக்கல சார், ஆனால் கால்குலேஷன் ஏரியா வந்து நிறைய பேர் அதிகமாக வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸுக்கு ஈக்குவலாகவே சொல்கிறாங்க, கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு டஃப் தான் சார் எங்களுக்கு. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸு கூட கம்பேர் பண்ணால் கொஸ்டின் வந்து ஈஸி தான். கால்குலேஷன் பார்ட்டு மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நாங்கள் நல்லா பண்ணியிருக்கோம் சார் அப்படிங்கிறத அவங்ககிட்டேருந்து கிடச்சிது. ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் டஃப் கொடுத்த மாதிரி இருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. தென் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவராலாகவே ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே சார், எங்களால் ஓவராலாக பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னது மாடரேட்டாக இருக்குது சார், ஃபிசிக்ஸ் வந்து எங்களுக்கு டஃப்பாக தான் இருந்தது. ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸும் சரி, அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம விசாரித்த வரைக்கும் சொன்னது சார் எங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து டஃப் தான் சார், எங்களால் வந்து அந்த அளவுக்கு நெருங்க முடியாத கொஷினாக இருந்தது. லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணால் லாஸ்ட் இயர் வந்து ஃபிசிக்ஸ் ஓகே சார், இந்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருந்தது சார். இந்த ஒப்பீனியன் தான் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் டஃப்புங்கிறது தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க டேட்டாவாக இருக்குது. ஓகேவா? 7.5% ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பயாலஜி பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே ஈஸி, ஏன்னா அவங்க டார்கெட்டட் பார்த்தீங்கன்னா பயாலஜியில் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. பயாலஜி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்தது. நிறைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி ஆர் ஃபிசிக்ஸ் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுப்பாங்க. அதில் கெமிஸ்ட்ரியை ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக கம்ப்ளீட் பண்ணவங்க ஓகே, அந்தளவுக்கு அவங்க சேஃபாக தான் ஃபீல் பண்ணாங்க. பட் பயாலஜி அண்ட் ஃபிசிக்ஸை வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டவங்க எங்களுக்கு டஃப்ன்ற ஒரு வார்த்தையோடு அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ 7.5% ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் இந்த வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். ரொம்ப அதிகமாக அப்படியெல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது ஹியூஜ் நம்பர் ஆஃப் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. பட் 7.5 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கட் ஆஃப் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது, ஏன்னா பயாலஜியோட இம்பேக்ட்னால. சரியா சார்? ஓவராலாக அப்போது கட் ஆஃப் லெவல் வந்து ஜென்ரலை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கோ ஓவராலாக டிக்ரீஸ் ஆகிறதுக்கோ சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. லாஸ்ட் இயரோட லெவல் என்னவோ அந்த லெவலில் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. கட் ஆஃப் லெவல் வந்து அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் குறைவு தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் லெவல் லாஸ்ட் இயரோட ஓரளவு அதே அளவுக்கு தான் மெயின்டைன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்ச டேட்டா. இதை தாண்டி இன்னும் நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் தரேன். அஃபிஷியல் கீ கிடச்சிட்டா கூட நம்ம சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்காங்க டியர் பேரண்ட்ஸ். ஸோ அவங்க எப்படி எக்ஸாம் எழுதியிருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிட வேண்டாம், மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ வர மார்க் வரட்டும், அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா எஃபர்ட் போட்டிருக்காங்க, எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்கள டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் அவங்கள மோட்டிவேட்டடாக வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். இன்னும் அப்டேட் கிடைக்க கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லவ் அண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.